சார் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும். சார் குரூப் 4 தேர்வுல வெளியிட்டு இப்போ செகண்ட் லிஸ்ட்டும் வெளியிட்டாங்க இல்லைங்களா? இல்ல செகண்ட் வெளியிட்டு ஒரு 2, 3 நாள் மேலே ஆயிடுச்சு. நேத்து இருந்து அப்லோட் பண்ண சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க டேட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்லையும் நிறைய டவுட் கேட்குறாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில சார் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, சார் இந்த ஐ சர்டிஃபிகேட் எங்கே சார் வாங்கணும்? அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் யார்கிட்ட சார் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய வீடியோவில் போட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி லிஸ்ட் 1 பப்ளிஷ் பண்ணும்போதே இவங்கலாம் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பாருங்கள், இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து இந்த மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? சீனியர் சிவில் சர்ஜன், சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன் இவங்ககிட்ட இந்த ஒரு 7-8 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பொசிஷனில் இருக்கிற சாருங்கிட்ட மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? மற்ற யாருக்குன்னா வாங்கினீங்க இப்போ சூப்பர்டென்ட் கிட்ட வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்டீங்க. அப்படிலாம் இதில் சூப்பர்டென்ட் நீங்கள் மென்ஷனே பண்ண கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆவணங்களை சரியாக வாங்குங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லிஸ்ட்லாம் தனியாக விட மாட்டாங்க அப்லோடிங் பண்ண சொல்லி. இப்போ ஃபஸ்ட் லிஸ்ட் வந்தவங்களுக்கு தான் அப்லோடிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லிஸ்ட் வந்தவங்களும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வாய்ப்பு கம்மி. அதனால் கரெக்டாக வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஐ சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே வாங்கிடுங்க. தயவு செஞ்சு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் போய் வாங்குறேன், இல்லை இங்கே வாங்குறேன் அங்கே வாங்குறலாம் எங்கேயும் வேண்டாம். அதேமாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சில பேர் ஃபீஸ் கேட்குறாங்கல்ல, நிறைய பேரே ஃபீஸ் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக கொடுத்து வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா? அது நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், வாங்கிடுறாங்க நிறையா. மினிமம் 200. ஓகேங்களா? டிபெண்டிங் ஆன் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, அந்த டாக்டர்ஸை பொறுத்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? கொடுத்து வாங்கிடுங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் காலம் பாருங்கள், கிரிமினல் கேஸ் இஃப் ஃபில்டு ஆஃப்டர் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேலே எனக்கு கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு காலம் வந்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. இது எல்லாருக்குமே இருக்குது சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஒரு சில சார் கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 நாளாக எனக்கு கமெண்ட் வந்திருந்தது. அதனால தான் அதுவும் நிறைய கமெண்டில் நிறைய வந்ததை மட்டும் நான் பெருசாக மேஜராக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கிரிமினல் கேஸ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு சார். ஓகேங்களா? ஆல்ரெடி அப்லோட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இதை வந்து யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் மேலே பாருங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்கு இல்லைங்களா? அப்படின்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதோ அப்லோடிங் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா லிங்க் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களை அந்த லிங்க்குள்ளே போய்டும். ரிஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பொறுத்த மென்ஷன் பண்ணிங்கனாவே மெமோ டவுன்லோட் ஆகிடும். அந்த மெமோவில் உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோவில் உங்களுக்கு வந்து அப்லோடிங் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா நோ டேட்டா ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சரி, அப்படி வந்தால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகேங்களா? சார் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் எனது கொஞ்சம் தப்பாக தான் இருந்தது, ஆனால் எனக்கு ரிஜெக்ட் ஆகலை சார், ஏன் சார் ஒருவேளை நான் புதுசு வாங்கிடுவான்றாங்க. வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? சார் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, சார் எனக்கு இனிஷியல் வந்து தவறாக இருந்துச்சு, இங்கிலீஷில் தமிழில் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் இது ஒருவேளை எதனா பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணக்குள்ளே இப்போ அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நியூவாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன் சார், இ-சேவை மைதானிக்கு. அப்படி நான் கவுன்சிலிங் போகும்போது எதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, சார் நீங்கள் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, புதுசாக வாங்கி எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஒருவேளை அவங்க இல்லை சார் இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, நீங்கள் இதை வந்து வாங்கிட்டு வாங்க திருப்பணும் அப்படின்னு சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பணும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஓகேங்களா, அப்போ உங்களை வந்து எதனா தவறாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இப்போ அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எதனா தவறு இருந்துச்சுன்னா அவங்க கருதும் பட்சத்தில், ஓகேங்களா, தவறுன்னு அவங்க கருதும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு புதிய சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். உடனே இருந்துச்சுன்னா கைவசம் இருந்தால் கொடுத்துடலாம். இல்லைனா அவங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்கணும். அவங்ககிட்ட கேட்குவாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்து திரும்ப ஒரு நாள் சென்னை போய்ட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான், பெருசாக ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை புதுசாக வாங்குறது பெட்டர் தான். இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் சார் அந்த அப்லோடிங் வரவே இல்லை சார், ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு அவரே கேள்வி கேட்குறாரு. ஸோ பிரச்சனை இல்லை சார், அப்லோடிங் வரலாம். உங்களுக்கு எதனா ஒரு டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். ஐ மீன் எதனா இங்கிலீஷ் ஃபார்மேட் கரெக்டாக இருந்திருக்கலாம், இல்லை மேபி தமிழ் ஃபார்மேட் கரெக்டாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு சார் ஒருத்தர் கேட்டார், சார் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு 1 to 5 வந்துட்டு நான் வந்து தொடக்கப்பள்ளியில் தான் படிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் சீல் கொடுக்கல சார், HM சீல் மட்டும் தான் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஸ்கூல் சீலும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, HM சீலும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. தமிழ் ஃபார்மேட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த PDF லென்த் ஒரே ஃபார்மேட்டாக இருக்கும். மேலே இங்கிலீஷ் கீழே தமிழாக இருக்கும். அவங்க இங்கிலீஷில் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பிரிண்ட் இது ஸ்கூல் சீலும் HM சீலும் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் வந்துட்டு ஸ்கூல் சீல் அடிக்கல, HM சீல் மட்டும் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களும் கவனிக்கலை. ஓகேங்களா? அது இப்போ தான் பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அப்லோடிங் வரலை. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா,
ஓகே இருந்தாலும் நான் வந்து அதில் போய் சீல் தானே வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா, ஓகே நீங்கள் ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. சீல் தானே போய் அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டிங்கன்னா சீல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சீல் வச்சுக்கோங்க அந்த பேப்பரில், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து என்னென்னா தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை இரண்டிலுமோ எதுலையோ வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபார்மேட். அதாவது உங்களோட நேமு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இவருக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக இருந்துச்சு, ஸ்கூல் சீலும் இருந்துச்சு, ஹெச்எம்சியில் இருந்துச்சு, அதனால் ரிஜெக்ட் ரீஅப்லோடிங்க்கு இவருக்கு நேம் வரல. ஓகேங்களா, இதுதான் சார் அந்த லிங்க்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரீஅப்லோடிங் இருக்கா என்ன அந்த மெமோ டவுன்லோட் ஆகி காட்டிடும். ஓகேங்களா, இந்த லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது, அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா சார், அதேமாதிரி நான் நேற்று சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே சுய உறுதிமொழி கடிதம் வைங்க சார். தயவு செஞ்சு அதை ரீஅப்லோடிங் வந்தவங்க கண்டிப்பாக சுய உறுதிமொழி கடிதம் வச்சுருங்க. அவங்க இல்லாமல் கொஞ்சம் ஆக்சிலரேஷன் இருக்கிறவங்க, டவுட்டாக இருக்குது சார் எனக்கு இது கொஞ்சம் தவறாக இருக்குது, நான் என்ன பண்ணுறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக சுய உறுதிமொழி கடிதம் வச்சுருங்க. ஒரு சில பேர் CO முடிக்கல, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அது முடிச்சிருந்தா அந்த CO வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது ஈக்குவலண்ட் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள. அவங்க எங்கிட்ட இப்போ CO சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீஅப்லோடிங் வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்களாம் அந்த சுய உறுதிமொழி கடிதம் எழுதிருங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அனுப்புனர் என்ன எழுதணும்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ். ஓகேங்களா, ஷார்ட்டாக எழுதிருங்க அட்ரஸ். டோர் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி எழுதணும் இல்லை, ஷார்ட்டாக அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க. தாலுக்கா, வில்லேஜ், போஸ்ட்டு இதை எழுதிட்டு டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எழுதிருங்க. ஓகேங்களா, ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் கரெக்டாக. பெறுநர் செயலாளர் TNPSC அரசு பணியாளர் தேர்வு, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா சார், நான் எப்படி சார் எழுதுறதுன்னா இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கோங்க. அனுப்புனர் வந்து நீங்கள், பெறுநர் வந்து அவருக்கு எழுதிருங்க, சென்னை 3 போட்டுருங்க. பொருள் வனக்காப்பாளர் காவலர் பதவி விருப்பமின்மை தொடர்பாக, இது வந்து நான் அதாவது எனக்கு அப்போ வந்து போஸ்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதுந்து அந்த லெட்டர் ஃபார்மேட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பொருள் என்ன போடுறீங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி என்ன சொல்கிறது சார் பெயர் மாற்றம் தொடர்பாக அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இல்லைனா வேறு என்ன சொல்லலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு என் அப்பாவுடைய பெயர் வந்து இன்ஷியல் என்னுடைய இன்ஷியல் வந்து தவறுதலாக இருக்குது, அது தொடர்பாக உங்களுக்கு என்ன கண்டென்ட் உங்களுடைய கொரிஸ் என்னவோ அதை ஷார்ட்டாக அதில் பொருள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயான்னு போட்டு அறிவிக்கை எண் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் போட்டுருங்க. அன்றைக்கி என்ன எக்ஸாம் நடந்துச்சு இந்த கண்டென்ட் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்ட டேட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் விண்ணப்பிக்கும் போது, ஓகேங்களா, நான் அப்ளை பண்ணும்போது தவறுதலாக கொடுத்துட்டேன் ஒரு சில இதை, இப்போ நான் இது பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதுக்கோ எஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களாம் இந்த ரெகுலேஷன் ஃபார்ம் இது மாதிரி லெட்டர் எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா, அவர் தெரியலையும் அப்போ எஸ் கொடுத்துட்டாராம். இப்போ அதனால் எஸ் கொடுத்தா அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் இப்போ கிளைம் பண்ணி அதாவது இப்போ அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ தெரியாமல் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வச்சுருங்க சார். ஓகேங்களா, அதர் டாக்குமெண்ட்டில் வச்சு நீங்கள் லெட்டர் வச்சுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே நன்றி, இப்படிக்கு தாங்கள் உண்மையுள்ள இடம் தேதி அப்படின்னு போட்டு இதை எழுதிருங்க. ஓகே, இது பாருங்கள், அனுப்புனர் பெயர், பதிவு எண், முகவரி அதெல்லாம் எழுதிட்டு பெறுநர் செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சென்னை 6,03,000 போடுங்க. ஐயா பொருள் குரூப் 1 2 முதன்மை தேர்வு வருடம் அதெல்லாம் போட்டு எழுதுங்க. விண்ணப்பம் பதிவேற்றல் சுய சான்றிதழ் தொடர்பாக அப்படின்னு கூட எழுதிருங்க. ஓகேங்களா, நான் வந்து இந்த தேதியில் நடந்துச்சு அதை சொன்ன இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இந்த தேதி முன்ன ஒரு காட்டினால அந்த ஃபார்மெட் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாருங்கள், தேர்வு தயாரிப்புகளின் அழைப்பு குறிப்பான எண் 12 உள்ள மாதிரி இந்த இந்நாள் வரை என் மீது எந்த தண்டனையும் ஒழுங்கு நடவடிக்கையோ குற்ற நடவடிக்கை எதுவும் இல்லை என உறுதி கூறுகிறேன். மேலும் தேர்வாணி தடையில்லா சான்று கூறும் பட்சத்தில் அதையும் முறையாக சமைப்பேன். NOC கேட்டால் கூட நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ரெடி வேலை இருக்கிறவங்க NOC வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட் வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னா, காலதாமதம் ஏற்படுதுன்னா, ஓகேங்களா, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தொடர்பாக அதாவது வகுப்பு சான்றிதழ் தொடர்பாக காலதாமதம் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்து ஐயா இந்த மாதிரி நான் வந்துட்டு விண்ணப்பித்திருக்கேன், என்னுடைய தாலுக்காவில் வந்து வகுப்பு சான்றிதழ் வருவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் நான் இந்த பழைய சர்டிஃபிகேட்டை நான் பழைய ஆவணங்களை பதிவேற்றம் செய்கிறேன், என்னை கலந்தாய்வுக்கு அனுமதிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா, மேலே இருக்கிற கண்டென்ட்டுகள் தான் கீழே பொருளை மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டு உங்களுடைய கண்டென்ட் என்னவோ அதை எழுதிருங்க சார். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் தான் காட்டுறேன். எல்லாருமே ஒரு ஆஸ்பிரண்ட்டு, உங்களுக்கு நம்ம சின்ன குழந்தை கிடையாது. ஓகேங்களா, இப்படி எழுதணும் இப்படி எழுதணும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சாவே நீங்கள் எழுதிருவீங்க. ஓகேங்களா, ஒரு ஃபார்மேட் வேணும்ல, அதுக்காக ஒரு டெமோ இருந்தால் நீங்களே எல்லாம் ரைட் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் இந்த டெமோ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்ன எரரோ அதை வந்து ஒரு சுய சான்றிதழாக வச்சுருங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா, அவர் அப்லோட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படி வச்சிங்கன்னா. ஓகேங்களா, சரிங்க சார், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி எதனா டவுட் இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே சொல்லுங்கள். ஓகேங்களா, ஏன்னா அவங்களும் இப்போ கஷ்டப்படுவாங்க இல்லையா, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம். CV அப்லோட் பண்ண தவறு செஞ்சுட்டா அப்புறம் லைஃபே போயிடும். ஓகேங்களா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் இப்படி எழுதுங்கன்னு ஒரு ஃபார்மல் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.